திமுகவை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். 1987 நடந்த இடஒதுக்கீடு போராட்டம், அந்த போராட்டம் தான் என்னை தலித் அரசியலுக்கு அழைத்து வந்தது. ஏன் அழைத்து வந்தது என்றால், அந்த போராட்டத்தில் தலித் மக்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக எப்படி இந்த திராவிட இன கூட்டம் எல்லா சாதி கலவரங்களையும் தூண்டி, எல்லா மத கலவரத்தையும் தூண்டி, எல்லா மொழி பிரச்சனைகளும் தூண்டி அரசியலுக்கு வந்து தன் ஆளுமைக்கு உட்பட்டு தான் ஆண்டு விட்டு அந்த பழியெல்லாம் அடுத்தவர்கள் மீது போடுமோ அதைத்தான் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கு. இந்திய என்கிற ஒரு பாரத தேசம் அதை தானாக அடிமையாகவில்லை. ஒருவனை காட்டி கொடுத்தும் கூட்டி கொடுத்தும் இந்த தேசம் விழுந்த பிறகு இனியும் நம்ம அடிமை இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு பல சுதந்திரப்பட்ட வீரர்கள் எதிர்த்து நின்று, ஆங்கிலேயனை எதிர்த்ததை விட இந்த இந்தியாவில் இருக்கிற துரோகிகளை எதிர்த்து நின்று போராடி வீழ்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர். ஒரு கட்டத்தில் எல்லாரும் வீழ்ந்த பிறகுதான் அந்த துரோகிகளுக்கும் பிறந்த மகன்களும் நம்ம துரோகத்தால் விழுந்தோம், நம்ம இனி போராட வேண்டும் சொல்லி போராடி அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்றது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இப்படித்தான் சொந்த சமூகத்துக்கும் துரோகம் செய்து கொண்டு, அடுத்த மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டு ஒரு போலியான வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த எம்பி ரவிக்குமார் போன்றவர்கள் அந்த இனத்தின் சாபக்கேடுகள். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இப்போது நம்ம மாஞ்சோலை டீ எஸ்டேட் அதில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் தான் அது ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தாங்க சொல்லி நம்ம சொல்லலை, வரலாறு சொல்லுகிறது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் குடியங்குளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், குடியங்குளம் நினைக்கிறேன், அந்த இடத்துல காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்ட முடியாமல் இன்னை வரைக்கும் பல மக்கள் அங்குள்ள தெலுங்கு பேசும் மக்களுக்கு அடிமை இருக்காங்க. இன்னைய வரைக்கும் இப்போ 2025 இன்னைய வரைக்கும் ஒரு கோவில், அதுவும் அவர்கள் நிலத்தில் கிடையாது, சொந்த நிலத்தில், அதாவது தெலுங்கர்கள் ஒரு பக்கமும் தமிழர்கள் ஒரு பக்கமும் இருக்காங்க. அங்கே தமிழர்கள் ஆதி தமிழர்கள் பறையர்கள் சொல்லக்கூடிய தலித்துன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் நிலத்தில் கோவில் கட்ட முடியல. இப்போ பக்கத்து ஊர் அந்த வழி தான் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இடையில் ஹைவேஸே இருக்குது, ஹைவேஸ் தெரியும் உங்களுக்கு, ஒரு வழி போகிறதுக்கு மட்டும், ஒரு வழி வரத்துக்கு மட்டும் இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய அந்த ஹைவேஸ் இருக்குது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஊரில் இன்னைய வரைக்கும் கோயில் கட்ட முடியல. இதை எதிர்த்து திருமாவளவனும் சரி இல்லை ரவிக்குமாரும் சரி இன்னை வரைக்கும் வாய் திறந்து பேசலை. இன்னை வரைக்கும் ஒரு கோயில் கட்டுவதற்கு சரி இந்து மதம் தான் சாதி வரைக்கும் சொல்ல என்றால் அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி தரல. அப்போது இதை பார்த்தோம்னா இவருக்கு வராதா? இன்னும் சொல்ல போனால், இப்போ வேங்க வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேங்க வயலில் மலத்தை கலந்தாங்க. அந்த மலத்தை இது திமுக ஆட்சியில் அந்த மலத்தை கலந்துட்டு கடைசி அந்த பழியை யார் மீது போட்டாங்க? அதே பறையன் மக்கள் மேலே போட்டாங்க. இவங்க 3 பேர் தான் மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்பேத்கர் சார் இருக்கும், இவங்களும் உடைச்சிடுவாங்க. இவங்களையும் உடைச்சிட்டு அதை மற்ற சாதிகார் பண்ண சொல்லி பிசிஆர் சட்டம் போட்டு அவங்க உள்ள தள்ளுறது. இப்போ புரியுதுங்களா? ஏன் இங்கே சமரசம் வரல, சமநிலை வரல? ஒரு சமநிலையை ஒரு சமூகம் மட்டும் ஆதரிச்சா போதாது, இரு சமூகமும் சேர்ந்து சமநிலைக்கு வந்தால் மட்டும் சமநிலை வரும், இல்லைன்னா வரவே வராது. முரண்படுறதால் வரவே வராது. அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த தலித் மக்களை பேசி தலித் மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரும் அவ்வளோ சட்டங்களை அம்பேத்கர் எழுதுகிறார். அதிகாரத்துக்கு போகணும், ஆட்சிக்கு போகணும், இதெல்லாம் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைய வரைக்கும் ஒரு அமைச்சருக்கு தலித்தில் ஒரு 2 அமைச்சருக்கு அமைச்சர் பதவி வாங்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. இவர் சொல்வது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் என்னை ரொம்ப பாதிச்சுது, நான் அதனால தான் இந்த தலித் அரசியலுக்கு வந்தேன் அப்படி சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அம்பேத்கர்லாம் உயிரோடு இருந்தால் உங்களுக்காக நான் சட்டத்தை எழுதினேன், உங்களுக்காக நான் பாதுகாப்பாக நடந்தேன் அப்படி சொல்லிட்டு பிட்கி தலை குனிஞ்சு அந்த சட்டத்தில் மீண்டும் என்ன பண்ணுவார், எடுத்துடுவார். ஏன்னா இன்னைக்கு தலித் என்ற பெயரில் பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நச்சம் கிடையாது. அப்போது மற்ற மக்களும் என்ன நினைக்கிறாங்க, இவர்களெல்லாம் தள்ளி வச்சு தப்பே கிடையாது என்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க அந்த மனநிலை கொண்டு வராங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன், அம்பேத்கர் இருந்திருந்தாலும் நீங்களும் இந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் மாறவே மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு தான் எழுதிய சட்டத்தை திரும்பி பெற்றிருப்பார். அந்த அளவுக்கு அம்பேத்கருடைய சட்டத்தையும் அம்பேத்கர் போலையும் கெடுத்து நாசமாக்குவது இந்த திமுக எம்பி ரவிக்குமார் மாதிரி ஆட்கள் தான். அது மட்டுமே கிடையாது, நமக்கு நீங்கள் இதில் பார்த்துப்பீங்க கீழ்வெண்மணி படுகொலை. அந்த கீழ்வெண்மணி படுகொலை யார் ஆட்சியில் நடந்ததுன்னா அண்ணாதுரை ஆட்சியில் தான்.
திமுக ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை ஆட்சியெல்லாம் கீழ்வெண்படுகள் நடந்தது. இத்தனைக்கும் அறப்படி நெல்லை உயர்வாக கேட்டதற்காக அங்கிருந்த நாயுடு பண்ணையார் அவர்களை குடும்பமாக குளித்தனர், ஊரே குளித்து நாசமாக்கினார். இதையெல்லாம் பார்த்து இவர்கள் அரசுக்கு வார்கள் இல்லையா? ஒரு வன்னியருடைய எனக்கான போராட்டம் வேணும், எனக்கான இடஒதுக்கீடு வேணும், என் பிள்ளைகள் வாழ்வாதாரம் என்று வேண்டி உரிமைக்காக போராடிய வன்னியர்கள் போராட்டத்தில் தலித மக்களை கொன்றார்கள் என்று இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த பழியை சுமத்தி தானும் ஆட்சி வராமல் வருபவர்களும் தரித்திரித்து கொண்டு எவனையோ ஒருவனை வாழ வைத்து எவனோ ஒருவனை ஆள வைப்பது எந்த வகையான ஒரு அரசியல், எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். இதையெல்லாம் இந்த தலித் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வன்னியர் மக்கள் அரசு அதிகாரத்தை கையில் எடுக்காமல் எவனவனுக்கோ போய் கூஜத்துக்கு எடுத்துருக்கிறான், எவனையோ ஆட்சியில் அமர காத்துக்கிட்டு இருக்கான். நான் சரிகிறேன் என்றால் நீ தலைமை ஏற்றி நடத்தி ஒரு ஆளுமை கொண்டு வா, அதற்குத்தான் நம்மளை வீர வன்னியர்கள் சொல்கிறார்கள். நான் சரின்னு சொல்லி அடுத்தவனை தூக்கி தலைமுறை உட்காரது கிடையாது. அப்புறம் நீ சரியில்லைன்ற அர்த்தம். நான் சரியில்லை என்றால் என்னை தூக்கி வெளியே போட்டு நீ ஆளுமையா வா. ஒன்றரை கூட வன்னியனுக்கு ஒரு கூட அங்கே ஆள தகுதி இல்லை. அதனால சொல்கிறேன், தலித் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தலித் மக்கள் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர், வலிமையான ஒரு அமைச்சர் பதவியை பிசிகவும் சரி திமுகவில் உள்ள பறையினமும் சரி கேட்டு பெறவில்லை என்றால் உங்களுக்கு யார் அதிகத்தை வாங்கி கொடுப்பா? மீண்டும் அம்பேத்கர் பிறந்து வந்து எப்பா அவங்களுக்கு நாங்கள் 40 தொகுதியில் கொடுத்துருக்கோம், இத்தனை திமுக இத்தனை தலித் அமைச்சர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விருதாச்சார அடிப்படையில் நீ வந்து அமைச்சர் தரணும்னு மீண்டும் உயிர் தெரிந்து அம்பேத்கர் வந்து வாங்கி கொடுப்பாரா? இதற்கு மேல் அம்பேத்கர் உங்களை எந்த இடத்தில் தூக்கி வைப்பார்? சட்டம் இருக்குல்ல, சாதாரணமாகவே 40 எம்எல்ஏக்கு இத்தனை அமைச்சர் வரும் சட்டமே இருக்கு. அந்த சட்டத்தை கூட வாங்கி கேட்டு பெற முடியவில்லை என்றால் உங்களை வேறு யார் உங்களை தூக்கி உட்கார வைப்பார்? வாழைப்பழத்தை உரிக்க முடியும், வாய்கிட்ட வைக்க முடியும், அதையும் இஞ்சி பிறகு வாயிலும் வைக்கவும் முடியும், உள்ள நீங்க தான் முழங்கணும். அது கூட வந்து குச்சத்தை குத்த முடியும். இதை தலித் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசிகா போன்ற குறிப்பாக ரவிக்குமார் போன்ற ஆட்கள் வந்து பழியை அடுத்த சமூகத்தின் மீது போடுவதை விட்டுவிட்டு உங்கள் மீது உள்ள குற்றங்களை கலைஞருங்கள். நீங்கள் அதிகாரத்துக்கு வருவீங்க. நன்றி, வணக்கம்.